43 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 43 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா என்னடா கிட்டத்தட்ட பிக் பாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி ஒரு 42 நாள் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு, இன்னும் இந்த லவ் கண்டென்ட் அப்படின்றது இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே யாரும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தர்ஷு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான விதை அப்படின்றத தூவ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சீசன் 1லேருந்து லாஸ்ட் சீசன் வரைக்குமே பார்த்தோம்னா ஏதாவது ஒரு லவ் கப்புள் அப்படின்றவங்க வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உருவாகிடுவாங்க. அது ஓவியா இருக்காங்க இல்லையா, அவங்கள ஆரம்பிச்சது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா கவின் லாஸ்ட்லியாவா இருந்தாலும் சரி, அப்புறம் அமீர் பாவனியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சீசனுக்கு ஒரு கப்புள் அப்படின்றவங்க பார்த்தோம் அப்படின்னா உருவாகிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சீசன் அப்படி எந்த பேச்சுவார்த்தையுமே வரலையே. ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா இருக்காங்க இல்லையா, சாச்சனாவும் ஜெஃப்ரியும் ஒரே வயசு அப்படின்றதுனால ஏதாவது லவ் ட்ராக்லாம் ஓடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் இந்த ஸ்கூல் டாஸ்க்கை கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா கம்பெனி இருந்த தர்ஷினி மனசை களைச்சு விட்டுருக்காரு பிக் பாஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஷால் இருக்கார் இல்லையா, விஷால் மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் கிட்ட ஓப்பனாகவே பேசியிருந்தாங்க. ஜாக்லினும் பார்த்தோம் அப்படின்னா அது எனக்கு அப்படியே வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு, உங்களுடைய அந்த ஆக்டிங் இருக்கு இல்லையா அதுலேயே தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ தூதெல்லாம் போகிற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் ரெடியாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஷால் கிட்ட போயிட்டு உன் மூஞ்சில் ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பார்த்தோம் அப்படின்னா விஷாலை பொறுத்த வரைக்குமே ஒரு டைம் பட்டதே போதுமா, எனக்கு எதுவுமே வேணாம், உருப்படியாக இங்கே இருக்கிற வரைக்கும் நல்ல என்டர்டைனர்ன்ற பேர் எடுத்துகிட்டு போனால் போதும், எனக்கு வேறு எதுவும் வேணாம், அதை தாண்டி என் மூஞ்சில் ஏதாவது தெரியுது அப்படின்னா அது என்னுடைய குறைபாட்டில் உன்னுடைய குறைபாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தேவையில்லாத அணி எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா விஜய் விஷால் இருக்கார் இல்லையா, நமக்கு எதுக்குடா வம்பு, உள்ளே வந்தோமா வேலையை பார்த்தோமா அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்க மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால தர்ஷிகாவுடைய காதலுக்கு இப்போதைக்கு ரெட் கார்டு காட்டப்பட்டிருக்கு. ஸோ சீசன் முடிகிற வரைக்குமே அது ரெட் கார்டாக இருக்குமா இல்லை எல்லோ ஆர் க்ரீனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்குமே விஜய் விஷால் ரொம்ப கிளவராக இருக்காரு. ஸோ இந்த டிசிஷன் வந்துட்டு தர்ஷிகாவுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அவங்களும் நீட்டாக ஒதுங்கிக்கக்கூடிய பொண்ணு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு படுது. ஸோ இந்த லவ் இனியும் வளர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ தர்ஷு அண்ட் விஷால் இருக்காங்க இல்லையா, அவங்க காம்போவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வீட்டையே ரெண்டாக்கின பிரச்சனையாக பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி கொடுத்த டாஸ்க் அப்படின்றது மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னும் கேப்டன்சியும் மாறல. அந்த டைமில் எபிசோடு 2க்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா கேப்டன்சி மாறி இருந்துச்சு. கேப்டன்சி மாறுறதுக்கு முன்னாடியே அந்த இன்சார்ஜஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரனை கூப்பிட்டு நீங்கள் வந்துட்டு 3 செட்டு வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். அது கேப் இல்லாமல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சர்க்கியூட் இருக்கு இல்லையா, சர்க்கியூட் போடுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்பட்டிருந்துச்சு. முத்துக்குமரனும் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கஷ்டமான டாஸ்க் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார். இதனால மஞ்சுரிக்கு அகேன்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் டீமே கொந்தளிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு டாஸ்க் அப்படின்றது கொடுக்கறது இருக்கு இல்லையா, அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் உள்ள வந்த மஞ்சுரி பார்த்தோம் அப்படின்னா அவங்க உண்மையாக தான் கொடுத்தாங்க அந்த டாஸ்க்கை கொடுக்குற வரைக்கும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சௌந்தர்யா காதில் சொன்னேன் ஒரு செட்டு பண்ணோன்னே விட்டுருன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இது வந்துட்டு முத்து தேவையில்லாமல் சீன் கிரியேட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நடுவில் இந்த சைட்லேருந்து அருண், அந்த சைட்லேருந்து சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கச்சன்னு ஆக்கி மஞ்சரி ஒரு வழி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ டஃப்பான டாஸ்க் அப்படின்றது கொடுத்துருக்க தேவையில்லை. அதே மாதிரி அருண் மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா ஒரே டாஸ்க் இருக்கு இல்லையா, அதையே திருப்பி மாவரைக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யார் என்ன தப்பு பண்ணாலுமே அருணை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 டைம் போய் அங்கங்கே சொல்லிட்டு வரீங்களா, இங்கே சொல்லிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாவம் கண்டஸ்டன்ட்க்கு வலிக்காமல் பார்த்தோம் அப்படின்னா டாஸ்க் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். நேற்று பார்த்தோம் அப்படின்னா விஜய் விஷால் இருக்கார் இல்லையா, அவர் தூங்கிட்டு இருந்துமே அவருக்கு டாஸ்க் அப்படின்றது கொடுக்கப்படல. வர்ஷினியா இருந்தாலும் சரி, இல்லை இந்த பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதா இருக்காங்க இல்லையா, அவங்களா இருந்தாலும் பவித்ரா ஜன்னி இருக்காங்க இல்லையா, அவங்களா இருந்தாலும் சரி, அவங்க 2 பேரும் தூங்கினப்பையும் கூட பார்த்தோம் அப்படின்னா அவராக டாஸ்க் கொடுக்கல. பிக் பாஸ் இருக்கார் இல்லையா, பிக் பாஸாக உள்ள வந்து அருண் நீங்கள் வந்துட்டு டாஸ்க்கு கொடுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தார். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா அருணை புஷ் பண்ணி மேபி கேப்டன்சி முடிய போது அதான் மாற போகிறாங்களே அப்படின்ற லத்தாஜிக்கா என்னன்னு தெரில. பட் அந்த கேப்டன்சி அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுக்கான பவர் பார்த்தோம் அப்படின்னா அருண் கிட்ட கம்மியாக இருந்துச்சு நேற்று அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ புது கேப்டனுக்கான டாஸ்க் அப்படின்னு வந்து அது நடந்துருச்சு. லெமன் அண்ட் ஸ்பூன் அப்படின்ற மாதிரி தான் மஞ்சரி விசஸ் விஜய் விஷால் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு. 2 பேருமே நல்லா தான் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நம்மக்கிட்ட இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துட்டு விஜய் விஷால் கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே தெரிஞ்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க பாட்டுக்கு அமைதியாக நடந்துட்டு இருந்தாங்க, விஜய் விஷாலும் அமைதியாக நடந்துட்டு இருந்தாரு அப்படின்னா மேபி விஜய் விஷால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு, இல்லையா மறுபடியும் அது கீழே விழுந்து மஞ்சரியை ஜெயிச்சிருக்கலாம். பட் அதை தாண்டி வந்துட்டு தானாக ஒன்று பண்ணுறது இருக்கு இல்லையா, ஸோ டேரெக்டாக போயிட்டு இருக்கவங்கள ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சிரிப்பு காட்டி விழ
வச்சிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டாக என்ன அப்படின்னு சொல்லி தெரில. அது பண்ணதாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா பேக்கில் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லி பண்ணதாக இருந்தாலும் சரி. ஸோ அவருடைய எலுமிச்சம்பழத்தை அவரே கீழே போட்டு பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரியை இந்த வாரத்துக்கான கேப்டனாக மாற்றிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ மஞ்சரி வந்துட்டு கேப்டனான கையோடையே பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் இருக்கார் இல்லையா, அவர் தெளிவாக சொல்லியிருந்தாரு, இந்த வீட்டுக்குள்ள ஒழுக்கம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப கம்மியாக போய்கிட்டு இருக்கு, அது என்னன்றதை வந்துட்டு பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பெரிய அளவில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி வார்னும் பண்ணியிருந்தாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த சீசனில் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி பிக் பாஸ்க்கும் கனெக்ட் ஆகிருக்கு. இன்னும் இவங்க யாருமே ஓப்பன் அப் முழுசாக ஆகவே கிடையாது. இந்த வீடு இருக்கு இல்லையா, இந்த வீட்டோட அவங்க கனெக்ட் ஆகவே கிடையாது. பிக் பாஸை பார்த்துட்டு வந்திருக்கோம், பிக் பாஸில் என்னென்னலாம் நடக்கும், அதுக்கு எப்படி எப்படிலாம் நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு தெரியும்னு சொல்லிட்டு அந்த மீட்டர்லேயே பண்ணிட்டு இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா யாருமே இந்த வீட்டோட கனெக்ஷன் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷாப்பிங் டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த ஷாப்பிங் டாஸ்க் வச்சாங்க. அந்த ஷாப்பிங் டாஸ்க்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் பஸர் டு பஸர்லாம் கிடையாது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பஸர் அடிச்சுக்கலாம், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி கொடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா டைம்லையுமே பார்த்தோம் அப்படின்னா நீட்டாக பொறுமையாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிருக்கலாம். பட் அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா அவசரம்னு சொல்லி எடுத்து போட்டு ரெண்டு டீமுமே பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான அமௌண்ட் அப்படின்றத எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பாய்ஸ் டீம் பார்த்தோம் அப்படின்னா 11,000 ரூபா சம்பாதிச்சு 11,100 சில்லறைக்கு வந்துட்டு அவங்க இது பண்ணியிருந்தாங்க. ஸோ 200 ரூபாய்க்குள்ள வந்துட்டு அதிகமாக செலவு பண்ணியிருந்ததுனால ஜஸ்ட் மிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ண பொருட்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க இருந்த காசுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே வந்துட்டு பர்ச்சேஸ் அப்படின்றது பண்ணதுனால பிக் பாஸ் என்ன தராரோ அதை தான் அவங்க வச்சு சமைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ சார்த்தனா வந்துட்டு ஆர்வக்கோளாறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, எந்த டாஸ்க் எடுத்தாலுமே எதுவாக இருந்தாலுமே நான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு போகக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு கியூரியாசிட்டி, லைக் நம்ம விளையாடணும் அப்படின்ற ஆசை இருக்கலாம். பட் அந்த டீம் இருக்கு இல்லையா, டீமையே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது வந்துட்டு அவங்க இன்னும் புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஆளுக்கு ஜாம்பாட்லேயே தூக்கி 6 ஜாம்பாட்டில் போட்டதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாஸ்கில் அவங்களுடைய அமௌண்ட் அப்படின்றது எகிரி இருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட ஹாஃப் செஞ்சுரி அப்படின்றது முடிய போகுது, அரை சீசன் அப்படின்றது முடிய போகுது. இந்த வாரம் எண்டு வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 50 நாள் நெருங்கி முடிஞ்சிருச்சு. அப்கமிங் 50 டேஸில் தான் பார்த்தோம் அப்படின்னா யார் டைட்டில் வின்னர் அப்படின்றது தெரிய போகுது. மற்ற சீசன்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு 2 or 3 வீக்ஸ்லேயே வந்துட்டு இவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியும். பட் இந்த சீசனில் பார்த்தோம்னா மல்டிபிள் சாய்ஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு டைமில் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் ஸ்ட்ராங்காக தெரியுறாரு, ஒரு டைமில் தர்ஷிகா, ஒரு டைமில் விஜய் விஷால், ஒரு டைமில் திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா அருணே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுறாப்புல. இந்த மாதிரி ஆர்ஜே ஆனந்தி ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான டஃப் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இந்த சீசனில் யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து முத்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக தோணுது. உங்களுடைய சாய்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அப்டேட்ஸ் ப்ளஸ் ரிவ்யூஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 44 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.